ஹாய், மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். அதுக்கு 400 to 500 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு இந்த சைஸ்க்கு ஹிங்க் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் cumin சீட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோ இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த அளவு ஓகே. அடுத்ததான் ஒரு தக்காளி பழத்தை இதோட நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி பழத்தை கையிலையே நம்ம அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதனால நான் அந்த மாதிரி மிக்சர்லேயே போட்டு அந்த பவுடரோடையே சேர்த்து இந்த மாதிரி நான் கொரப்பாக தக்காளி பழத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை சைடில் வச்சுட்டு இந்த ஊறின புளியை நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி அதோட சக்கையை தனியாக எடுத்துடலாம். இந்த சக்கை நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதை நல்லா அப்படி பிழிஞ்சிட்டு தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ரசம் மிக்ஸில் இந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா இந்த ஜாரை அப்படியே கழுவி எகெயின் அந்த புளி பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட இந்த ரச பவுடர் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக நான் இந்த மாதிரி செய்வேன். இப்போ இதை ஏற்கனவே புளி வச்சுருந்த பாத்திரத்தோடையே சேர்த்துக்கலாம். இது மிளகு ரசம், அதனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டோம். இதுவே சாதாரணமான ரசமாக இருந்ததுன்னா மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போகும். அடுத்ததாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்ததும் நல்லா நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதோட எசன்ஸ் நல்லா ரசத்தில் இறங்கும். நான் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ரசத்தில். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ரசத்தை தாளிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கடுகு, வெந்தயம் இது ரெண்டும் போட்டு பொரிஞ்சதும் ட்ரை சில்லிஸ் போட்டு லைட்டாக செவந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தை ஊற்றிடலாம். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபெனிக்ரிக் சீட் இருக்குல்ல, அது கருகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அது கருகிடுச்சுன்னா உங்களுக்கு ரசம் கசப்பாயிடும். அப்புறம் ரசம் நல்லா சூடேறினதும் ரசம் கொதிஞ்சிராமல் இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மிளகு ரசம் ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு மாதிரி ரசம் வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரசத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.